வாயா 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 சிதம்பரம் உட்காருங்க. எங்க தம்பியெல்லாம் காணாமே? ஏதோ கட்சி ஆஃபீஸில் வேலைன்னு வேணாம். இந்தாங்கண்ணே எங்கள் வீட்டு தலைக்கட்டு வரி. அண்ணன் தலைக்கட்டு வரி எழுதிக்கிங்க. அப்புறண்ணே சோமு சொல்லிட்டான் இந்த தடவை திருவிழா சிறப்பாக செய்யணும்னு. சிறப்பாக செஞ்சிருவோம். கரகாட்டம்லாம் புதுக்கோட்டை செட்டுக்கு சொல்லிட்டாங்க. எல்லாம் எங்கள் தனிப்பட்ட செலவு தான். உங்களுக்கு சம்மந்தம் தானே? கோயில் உங்கள் கோயில், நீங்கள் பார்த்து செஞ்சா எனக்கு சந்தோஷம் தாயா. அப்போ நான் வரேண்ணே. வாங்கண்ணே. கமிட்டியில் இல்லைனாலும் செலவு தயங்காமல் செய்கிறாங்க. கிழிச்சாங்க. கமிட்டியில் தலைவர் வாங்க முடியலங்கவன் காசை செலவழிச்சு கராட்டத்துக்கு தலைமை தாங்க பார்க்குறாங்க. இப்படிலாம் அசத்து நாப்பில் நான் இருக்கிற வரைக்கும் கமிட்டியில் விட்டுருவேன். தாத்தானு புரிஞ்சிக்க மாட்டேங்குது. இவ்வளவு சொன்னதையே சொல்லிட்டு இருக்கிற ஒரே தலைவலியா. சித்தா, என்ன விசேஷம்? கவனிப்பெல்லாம் பெருசா இருக்கு. என்ன பர்மா அந்த சொன்னல? என்னத்த சொன்னேன்? இன்னைக்கு தண்ணிக்கு சித்தஞ்சிக்கு இருக்கேன், அடை போட்டாச்சு வந்து சேருங்க. வந்தாச்சு. அப்படிதான் அழகர் சொன்னேன். ஆமா அதான் சொன்னா. எப்ப பார்த்தாலும் உங்களுக்கு விளையாட்டு தாயா. திருவிழாவுக்கு ரேடியோ கான்ட்ராக்ட் விஷயமா சித்தியா மட்டும் உதவி கேட்டார்ல. நம்ம ஊத்துறதுக்கே அவர் தான் உதவுறாரு. இதுல நாம எங்கிட்டு இருந்து அவருக்கு உதவுறாரு? புரியாம பேசாதியப்பா. பாவ மனுஷன் எம்பிட்டு வேதனைப்படுறாரு தெரியுமா? நீ ஊத்து. நீ ஒன்னும் கவலைப்படாத சித்தா, அவங்க வேலையில மறந்துருப்பாங்க. நான் தெரிய வைக்கிறேன், நீ ஊத்து. போதும் போதும். மூணாம் வருஷ திருவிழாவை கேட்டதுக்கு அவர்கிட்ட லைட்டு பத்தலைன்னாங்க. லைட்டை வாங்கி வச்சாப்புல. போன வருஷம் கேட்டதுக்கு உன் கொலா பத்தலைன்னாங்க. அதையும் பெருசா வாங்கி வச்சாரு. இந்த வருஷம் கேட்டா பதிலே பேச மாட்டேங்கிற அந்த மொக்கச்சாமி. அதெல்லாம் சரிப்பா, அதுக்கு நம்ம என்ன பண்றது? ஏன்பா நீங்கள் பார்த்து கணவன்கிட்ட சொன்னா அவர் பேசி எனக்கு வாங்கி கொடுத்துருவார்ல. ஐயே, அதெல்லாம் நாங்க எப்படியா சொல்றது? இருப்பறமா கனகண்ணங்கிட்ட தானே, வீட்டுக்கு போய் பேசிட்டா போச்சு. இது ஆறுதல் அழகரு. பரமா வீட்டுக்கு போய் கனகண்ணகிட்ட பேசினா கண்டிப்பா ஒத்துக்குவாரு. இன்னைக்கு யாரும் சிக்க வைக்க போறேன்? வேற யாரு? திருவிழா முடிகிற வரைக்கும் சித்தந்தேன். என்னடா அழகரு, ஞாயிற்றுக்கிழமை ஆனா ஒரு கோப்பா தான் தெரியுதா? சரி எந்திரி போவோம். எங்கடா? சித்தன விஷயமா கனகண்ணனை பார்க்கணும்னு சொல்லியிருந்தோம்ல, போக வேணாமா? ஏதோ ராத்திரி கரெக்ட் பண்ணம்மா தொண்டைய நினைச்சமான்னு நேத்தோட அதை விடுவியா? அதை விட்டுவிட்டு இத போய் பெருசா பேசிட்டு இருக்க. என்ன பேச்சு பேசுற? ஏன் பரமா, இவன் தான் எப்படின்னா நீயுமா? நம்ம சித்தன் நம்மளும் தள்ளிட்டு விட்டா அப்புறம் அவருக்கு யாரு இருக்கா? கிளம்பு. ஏய், இப்ப நீ வரியா இல்லையா? பாப்பா போயிடலாம். என்னப்பா? ஒன்றும் இல்லைண்ணே, கனகண்ணனை பார்க்கணும். உள்ளதான் இருக்கான், போய் பாருங்க. சரி வாடா. வணக்கண்ணே. என்னையா சூலா இது மாதிரி கிளம்பி வந்திருக்கீங்க? வேற ஒன்றும் இல்லைண்ணே, நம்ம சித்தனுக்கு இந்த வருஷம் திருவிழா கான்ட்ராக்ட் வேணுமா? அதான் நீங்கள் பார்த்து முக்கச்சாமிகிட்ட பேசி கொஞ்சம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா. பரமா நம்ம பார்த்து அந்த ஆளை கமிட்டிக்கு தலைவராக போட்டோம். இன்னைக்கு நம்ம பயல்களுக்கு ஒன்று செய்யணும்னு நினைக்கும் போது அவங்கள எதிர்பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ போய் கேட்டோம்னு வச்சுக்கோ, என்ன சொல்லுவாங்க? ஐயோ தம்பி, இப்போ தான் ஒரு அட்வான்ஸை கொடுத்து முடித்தோம் பாருங்க. இதெல்லாம் அண்ணனுக்கு புரிய மாட்டேங்குது.